மழையதிரும் காடு இப்போ காணலாகி கிடக்க உயிரதிர வரப்பு மேலே உடைஞ்சுதானே நின்னும். வானம் பார்த்த பூமியெல்லாம் வாய்ப்பிழந்து கிடக்க ஏனோ மனம் கணக்குதடா, இருண்ட மனம் வெடிக்குதடா. கதிரு வந்து நெல்லு தந்த காலம் கடந்து போச்சு. பதறு போல பறந்தோம் நாங்க, காற்றிலாடி விழுந்தோம். காவிரியே காணலாச்சி, காற்று வழி கண்ணீர் பேச்சு. பூத்து பூத்து கண்கள் போச்சு, புல்வெளியும் இறந்து போச்சு. வரப்பு நண்டு மேலே வந்து வெறுப்பு கொண்டு செத்தே போச்சு. தரிசு போல கிடக்குது பூமி. காவிரியே, நீ வரக்கூடாதா? விவசாயிகளின் வாழ்வில் முறைவாசல் செய்துவிட்டு போகிறது மரணம். டெல்டா மாவட்டங்களில் கேட்கும் தப்பு சப்தம் அவர்களின் உயிரை உலுக்கி எடுக்கிறது. இப்போது நிம்மதி இழந்து துக்க வீடுகளாக மாறி கிடக்கின்றன இங்குள்ள விவசாயிகளின் வீடுகள். வாடிய பயிர்களை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாரின் வார்த்தைகளை மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த விவசாயிகள். ஆனால் வாட்டத்தோடு நிற்கவில்லை, உயிரையும் அறுத்து கொள்வதுதான் கொடுமையிலும் கொடுமை. விவசாயிகளின் உயிரை உரசும் இந்த தண்ணீர் பஞ்சம் அவர்களை மரணத்தின் முடுக்குகளில் கட்டி போட்டிருக்கிறது. அடுத்தடுத்து நடந்தேறும் தற்கொலை சம்பவங்களும் மாரடைப்பு நிகழ்வுகளும் ஊருக்குள் பெரும் சோகத்தை அப்பிப்போக இந்த நிலையை கண்டு மனம் வெதும்பி நிற்கிறார்கள் விவசாயிகள். தை மாதம் பிறக்கப் போகிறது, ஆனாலும் அறுவடை இல்லை. மாறாக மனித உயிர்கள் ஒவ்வொன்றாக பறிபோக டெல்டா விவசாயிகளின் கலக்கத்துக்கு காரணம் கேட்கவா வேண்டும்? என்ன நடக்கிறது என்பதை சம்பந்தப்பட்ட ஊர்களுக்கே சென்று படம் பிடித்தோம். இந்த கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே உள்ள வீரநத்தம் கிராமம். நமக்கு வந்த தகவலின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட அந்த வீட்டுக்கு சென்று பார்க்கையில் வீடு சோகங்களாக கிடந்தது. ஆம், அந்த குடிசையில் உயிரற்று கிடந்தார் ஒரு பெண் விவசாயி. மண் சுவற்றால் கட்டிய வீடு, வைக்கோல் போர்த்திய கூரை என அவர்களின் பஞ்சத்தை பிரதிபலிக்க ஏராளமான விஷயங்கள் கண்முன் இருக்க அவரது மகளின் அழுகை பார்த்தவர்களையெல்லாம் கலங்கடித்தது. சுமார் 65 வயது மதிக்கத்தக்க கமலம் என்ற அந்த பெண் விவசாயி தனது வயலில் பயிரிட்ட பயிர்கள் கருகுவதை பார்த்து நெஞ்சு வலியோடு வீடு திரும்ப வீட்டு வாசலிலேயே மயங்கி விழுந்து உயிர் விட்டிருக்கிறார். பயிர் தண்ணி இல்லாத செத்து போனதுனால அவங்க ரொம்ப மனவேதனையோட மன உளைச்சலோட வீட்டுக்கு வந்தாங்க. வர வழியிலே வாசலில் மயங்கி விழுந்துட்டாங்க. நெஞ்சு வலி அதோட நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனாங்க. போகிற வழியிலே அவங்க இறந்துட்டாங்க. இதில் கொடுமை என்னவென்றால், சென்னைக்கே குடிநீர் தரும் வீராணம் அந்த ஊருக்கு அருகில் இருப்பதுதான். ஆம், அவர்களின் மனதில் வலி கவ்வி கிடக்கிறது. இந்த ஏரி சுத்தமா தண்ணியே இல்லை. இந்த ஏரி நம்பி 45,000 ஏக்கர் இங்க இந்த சிதம்பரம் தாலுக்கு காட்டுமணல் இங்க சாகுபடி செய்யணும். அந்த தண்ணியை பூரா மெட்ராஸ் போகுது. மெட்ராஸ் தண்ணியை பூரா மெட்ராஸ் போட்டாங்க. உள்ள விவசாயம் என்ன வருது? அவங்க பராந்தக சோழன் மெட்ராஸ் சென்னைக்கு போகிறதுக்கு ஏரியை வெட்டி வச்சாரு. இங்கே உள்ள விவசாயிக்கு தான் சுத்தமாக எங்களுடைய வாழ்வாதாரமே சுத்தமாக
வீணாக போடுச்சு. இப்போ நாங்கள் எல்லாம் வந்து தற்கொலை பண்ணிக்கிற ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வந்திருக்கு. இப்போ நானே என் வயலுக்கு போனாலே தற்கொலை பண்ணிக்கிறேங்கிற சூழ்நிலை தான் எனக்கு வருது. ஏன்னா என் வயல் நான் கிட்டத்தட்ட 30-40 செலவு பண்ணி லோனை வாங்கி எல்லாம் கருகி போயிடுச்சு. நான் இன்னும் வயலுக்கே போகல. வயலுக்கு போனான்னா நானும் செத்துருவேன். இது நாகை மாவட்டம் சீர்காழியில் நடந்த கொடுமை. முருகேசன் என்ற அந்த விவசாயி நெற்பயிர்களின் மரணத்தை கண்டு வெடித்து புலம்பி கடைசியில் தனது உயிரையும் மாய்த்திருக்கிறார். நெஞ்சுவலி காரணமாக இறந்ததாக கூறப்படும் முருகேசன் பல கவலைகளோடு சுற்றித் திரிய இன்று ஒரேடியாக போய் சேர்ந்ததற்கு காரணம் காவிரி. வயலுக்கு போயிட்டு வந்தாரு, நெஞ்ச வலிக்குதுன்னு சொன்னாரு. ஏன் என்ன பிரச்சனைன்னு கேட்கும் பொழுது, இந்த மாதிரி வயல்ல நம்ம பம்பு செட்ல தண்ணி நின்று போச்சு, ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல ஓட மாட்டாங்க, வயல்லாம் காஞ்சி போச்சு, கதிர் வர வேண்டியது இருக்குது, இன்னும் கதிரே வராது போல இருக்கு, நம்ம வாழ்க்கையெல்லாம் சிக்கலாயிடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட எல்லாம் புலம்பி இருக்கிறாரு. தெருவுல எல்லாம் எல்லார்ட்டையும் புலம்பி இருக்கிறாருங்க. அவர் சிறு விவசாயிங்க, வெறும் 1.5 ஏக்கர் நிலம் தாங்க இருக்குது. பக்கத்துல இன்னும் ஒரு 3-4 ஏக்கர் நிலம் உள்ள அவங்க நிலத்தையும் இவர் தாங்க பாத்துக்கிறாரு. அந்த நிலத்திலையும் கதிர் சரியா வரவே இல்லைங்க. காஞ்சி போற சூழ்நிலை இருந்ததும் அவங்களும் கூலி கொடுக்க மாட்டாங்க. நம்ம வயலும் விளையில, இனிமே நம்ம எப்படி வாழ்க்கையை ஓட்டுறது, பிள்ளைங்களெல்லாம் எப்படி கரை சேர்க்கறது, பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரே ஏக்கத்துல அந்த சிந்தனையிலேயே அந்த மனநிலையிலே நேற்று இறந்துட்டாருங்க. முருகேசன் மட்டுமல்ல, அதே பகுதியைச் சேர்ந்த நடராஜன் என்பவரது உயிரும் அப்படித்தான் போயிருக்கிறது. கொள்ளிட மாற்று தண்ணீரை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கை. ஆம், கடலில் கலக்கும் தண்ணீரின் அளவை குறைக்க அருகே ஒரு தடுப்பணை கட்டினால் பாதி பிரச்சனைகள் அகலும் என்கிறார். ஊரே கூடி நின்று தடுப்பணை கோரி ஊர்வலமாகச் சென்றவர்கள் அந்த மனுவை கொள்ளிடம் பொதுப்பணி நீர்வள ஆதார அமைப்பிடம் சமர்ப்பித்தார்கள். விவசாயிகளின் வாழ்க்கை போராட்டமாகவே கழிந்து போகிறது. இத்தனைக்கும் காரணம் காவிரி. ஒரு சாதாரண ஒரு விவசாயி தன்னுடைய அம்மாவை செத்து பார்த்திருப்பான், அம்மாவை செத்து அப்பாவை செத்து பார்த்திருப்பான், சகோதரர்களை செத்து பார்த்திருப்பான், சகோதரியை செத்து பார்த்திருப்பான், ஏன் பெற்ற குழந்தைய கூட செத்து பார்த்திருப்பான். ஆனா தான் சாகுபடி செய்த ஒரு நெல் பயிரை செத்து அவன் இதுவரைக்கும் கண்டதில்லை. ஆனால் இந்த 50 ஆண்டு காலத்தில் எனக்கு தெரிந்த வரையில் இப்பொழுதுதான் மிகப்பெரிய அளவிலே இந்த பயிர்களெல்லாம் கருகி வெந்து வெதும்பி விவசாயிகள் செத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆறுகள் காய்ந்து கிடக்கின்றன. கடைமடை பகுதி வற்றி கிடக்கிறது. ஆங்காங்கே தேங்கி கிடக்கும் குட்டை நீர் குளிர்ச்சேற்றில் நெட்டை கொக்குகள் தனது அழகிய அலகை அழுக்கில் நீவிக் கொண்டிருந்தது. வாழ்வாதாரத்தின் ஒரு பகுதியாக இருக்கின்ற கால்நடைகளை பார்த்தபடி அமர்ந்திருக்கிறார்கள். பெருக்கெடுத்தோடும் நதியில் பயமின்றி நடந்து போகும் விவசாயத்தின் வேரில் வளர்ந்தவர்கள் முப்போகத்தை விட்டுவிட்டு ஒரு போக விளைச்சலையாவது கண்டுவிட நினைத்து இன்று அதுவும் கனவாக போனதைக் கண்டு உயிர் வெறுக்க தொடங்கியிருக்கிறார்கள். இத்தனைக்கும் காரணம் காவிரி. தமிழ் சாகுபடிப்படியை மேற்கொள்ள முடியாமல் கிட்டத்தட்ட 12 லட்சம் ஏக்கரில் நேரடி விதைப்பு செய்து அது முளைக்க வைப்பதற்கு கூட இந்த ஆண்டு தண்ணீர் இல்லாமல் விவசாயிகள் சாகுபடிப்படியை செய்ய முடியாத நிலைக்கு ஆளானார். வடகிழக்கு பருவமழையை கொண்டுதான் சாகுபடி பணிகளை மேற்கொண்டார்கள். வடகிழக்கு பருவமழையும் அக்டோபர் 20ஆம் தேதி துவங்க வேண்டிய மழை இந்த ஆண்டு நவம்பர் மாதம்தான் அந்த மழையும் துவங்கியது. ஆகவே காலங்கடந்து துவங்கிய அந்த மழை அளவு 1-2 நாட்கள் பெய்த மழையை கொண்டு நேரடி விதைப்பு செய்ததை முளைக்க வைத்தார்கள். தொடர்ந்து அதற்கு தண்ணீர் பாய்ச்சி உரமிட்டு வளர்ப்பதற்கு முடியாத சூழ்நிலையில் மழையை நம்பி சாகுபடி செய்தார்கள். காவிரி நீரை முழுமையும் இந்த காவிரி டெல்டா விவசாயிகள் முற்றிலும் இன்றைக்கு இழக்கக்கூடிய பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது. காவிரி டெல்டா பாசன பகுதியாக இருக்கிற முக்கியமான பகுதியாக இருக்கிற மைய பகுதியாக இருக்கிற தஞ்சை, நாகை, திருவாரூர் மாவட்டங்கள் முழுமையும் கிட்டத்தட்ட 13.5 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் இங்கே குறுவை
2 லட்சம் ஏக்கர் நிலத்தடி நீரை நம்பி சாகுபடி செய்ய முடிகிறது. அதை தவிர்த்து கிட்டத்தட்ட 11.5 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் நேரடி விதைப்பு நடவு பணிகள் செய்யப்பட்டு கருகி அந்த பயிர்கள் கருகுவதை பார்த்து தான் இன்றைக்கு வேதனை அடைந்து விரக்தி அடைந்து தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறார். அறவே மழை இல்லாமல் எல்லாம் கருவுது. எங்கள் வீட்டில் 10 மாடு இருக்குது. மாட்டு கூட பில்லு கிடையாது. நம்ம வைக்கிறதா மாடு வளர்க்கலாம். மாடெல்லாம் பட்டுக்கோட்டை சந்தைக்கு போயிட்டு இருக்கு. வைக்க 200 ரூபா வைக்க கட்டு. விளைச்சல் இல்லை, வைக்கோல் இல்லை, மாடுகளின் பசிக்கு பதில் சொல்ல தெரியவில்லை, தீவனம் வாங்கும் அளவுக்கு வசதிகளும் இல்லை, கூரை குடிசையை மாற்ற வழியில்லை, மிச்சமிருந்த விதை நெல்லையும் வயலுக்கு தூவியாகிவிட்டது. அதுவும் இப்போது கருகி காய்ந்து கிடக்கிறது. இப்படி இல்லை இல்லை என தொடரும் வேதனையை யாரிடம் சென்று ஒப்பாரி வைப்போம் என கிடைக்கும் மரணங்களின் வழியாகவே அழுது தீர்த்து விடுகிறார்கள் விவசாயிகள். இத்தனைக்கும் காரணம் காவிரி. கடனை கொடுக்க முடியாமல் அவர்கள் பாடுபட்டதற்கான பலனும் கிடைக்காமல் போகிற பொழுதுதான் ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியாகி தற்கொலைகளை நோக்கி செல்ல வேண்டிய ஒரு துர்பாக்கியமான சூழல் உருவாகிறது. இன்னும் பயிர்கள் கருகி போயிருப்பதை கண்ட மாத்திரத்திலே அவர்களுக்கு மாரடைப்பும் உயிர் போதலுமான துயரங்கள் நிகழ்கின்றன. ஏனென்று சொன்னால் அந்த பயிரும் அதில் விளைவிக்கிற அந்த வயலும் அந்த சூழலும் தான் அவர்களுடைய வாழ்வியல். அவர்களுக்கான உயிர் என்பது அந்த பயிர் மட்டும்தான். நீங்கள் பயிரை காப்பாற்றுவது என்பதிலே தொடங்கினால்தான் விவசாயிகளுடைய உயிரை காப்பாற்ற முடியும். டெல்டாவில் இது போன்ற பிரச்சனைகள் அதிகம் எழுவதற்கு காவிரியில் தண்ணீர் வரவில்லை என்பது ஒன்று. இன்னொரு புறம் மழை, பருவமழை போதிய அளவு பெய்யவில்லை. தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை என்ற 2 பருவமழைகளில் வடகிழக்கு பருவமழை தான் நமக்கு அதிகம் கை கொடுத்து காப்பாற்றும். ஒன்று பருவமழையாவது காப்பாற்றும், இல்லையேல் காவிரி நீராவது காப்பாற்றும். இந்த ஆண்டு 2மே பொய்த்து போனதுதான் சோகத்திலும் சோகம். 440 மில்லிமீட்டர் பெய்ய வேண்டிய வடகிழக்கு பருவமழை 168 மில்லிமீட்டர் தான் பெய்துள்ளது. பாதிக்கப்பட்டாலும் வசதி வாய்ப்பு இல்லை. அதனால கடன் வாங்கி தான் எல்லாம் செஞ்சுருக்கிறேன். இந்த சொசைட்டியில் நகை கொண்டு போனாக்கா அது இந்த பண பிரச்சனைனால வைக்க முடியாது, பண்ண முடியாது, செஞ்ச முடியாது அப்படின்ட்டாங்க. அங்கே போனால் 1000 நோட்டு 500 நோட்டு இதெல்லாம் செல்லாது அப்படின்ட்டாங்க. அங்கே போனால் காசை எடுக்க முடியல. நகை வச்சாக்க ஒரு வாரத்துக்கு இப்போ 40,000 நகை வைக்கிற அந்த மாதிரி இருந்தால் கூட அதை நீ 2000 தான் வாங்கிக்கிறேன்னாக்க நான் எப்படி கூலி ஆளுக்கு 2000 கொடுத்து எப்போ இது பண்ணுறது? அது ஒன்றுமே செயல்பட்டு ஒன்றும் செய்கிற மாதிரி இந்த அரசு உங்களுக்கு தெரியலை. அதனால எங்களோட வாழ்க்கை எப்படி நடக்க போகுதுங்கிறதே தெரியல. ஆனால் மீக பேருக்கு நாங்கள் தான் சோறு போட்டாகணும். நாங்கள் சாப்பிட்றோமே இல்லாமல் எல்லாரும் சோறு போட்டாகணும். அதுக்கு இந்த அரசு ஏதாவது செய்ய சொல்லுங்க. பொட்டல் வெயில் புழுதிக்குள்ளே மாடு கட்டி ஏறுழுக பகலெல்லாம் உழைப்ப கொட்டின அந்த பட்டிக்காட்டு உறவுகள் காலம் சென்ற கதை உயிரை பிசைகிறது. ஆம், உயிர் வலியோடு சுற்றி கொண்டிருக்கிறார்கள் தமிழக விவசாயிகள். இத்தனைக்கும் காரணம் காவிரி. உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டு பற்றி எனக்கு இந்த விவசாயம் பண்ணதுனால இருப்போமா இல்லை உயிரை விட்டுருவோமாங்கிற பார்க்குறேன். எனக்கு ஒரு 3 பிள்ளைங்க, எனக்கு 2 ஏக்கர் நிலம். 2 ஏக்கரில் நாற்று விட்டுருந்தேன். அதில் ஓட்டி வயல்லாம் இல்லை நடுற பக்கத்தில் தண்ணி இல்லாமல் 1 மாதம் கால தண்ணி அப்படியே நின்று போச்சு. அதுலேருந்து எனக்கு மன உளைச்சல் மாதிரி இருக்குது. இது நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த வேப்பதேவன் காடு பகுதியைச் சேர்ந்த சுப்பையன் வீடு. தனது 1 ஏக்கர் நிலத்துக்கு கூட தண்ணீர் பாய்ச்ச முடியாத வலியை நினைத்து கலங்கி உயிர் விட்டிருக்கிறார் அந்த விவசாயி. இது வேதாரண்யம் தென்னம்புலம் செண்பகராயநல்லூர். இறந்தவர் உலகநாதன். சுமார் 40 வயது மதிக்கத்தக்க இந்த விவசாயி காய்ந்து போன தனது நிலத்தை கண்டு மனம் உடைந்து வீட்டுக்கு அருகே இருந்த மரத்தில் தூக்கிட்டு இறந்து போயிருக்கிறார். ஆம், அந்த கொடுமை ஆறாத ரணமாயிருக்கிறது அவர்களது குடும்பத்தினரிடத்தில். திருவாரூர் குடவாசல் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியிலும் மாரடைப்பால் ஒரு பெண் விவசாயி உயிரிழந்திருப்பதாக சொல்ல அங்கேயும் சென்றோம். குடும்பத்தினர் கண்ணீரில் கரைய கனத்த சோகம் அப்பிக் கிடந்தது அங்கு.
மீராபாய் என்ற அந்த பெண் விவசாயி கடன் வாங்கி நட்ட பயிர்கள் கருகி அழிவதைக் கண்டு நெஞ்சுவலியால் உயிர் விட்டிருக்கிறார். இதற்கும் காரணம் காவிரிதான். அடுத்தடுத்து மரணங்களால் நிலை குலைந்திருக்கும் விவசாயிகள் காவிரியை நம்பியே இருந்ததால் அதன் கைவிடலை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவர்களால். காய்ந்து கிடக்கும் காவிரி ஆற்றில் புதைந்தும் தங்களது வேதனையை வெளிப்படுத்தினார்கள் தமிழக விவசாயிகள். எலி கரிதென்றும் தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள். விவசாயத்தின் வேரில் வளர்ந்தவர்கள் காவிரி நீருக்காக போராடுவது ஒன்றும் புதிதில்லை என்றாலும் இந்த முறை அவர்களின் வலி அதிகரிக்கவே செய்தது. விவசாயிக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அது நம்முடைய பிரச்சனை, இந்த மாநிலத்தினுடைய பிரச்சனை, இங்கே உணவு சாப்பிடுகிற ஒவ்வொருவருடைய பிரச்சனை என்கிற உணர்வு எப்பொழுது நமக்கும் நம்முடைய அரசாங்கங்களுக்கும் வருகிறதோ அப்பொழுதுதான் இந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு என்பது ஏற்படும். வறட்சினால ஏராளமான தற்கொலைகள் நடக்குது அப்படிங்கிற செய்திகள் வர்றப்ப நம்ம எல்லா மனசுலையும் இருக்கிற அடிப்படை கேள்வி என்னன்னா, போன வருஷம் இவ்வளோ மழை பெஞ்சுது, அந்த தண்ணியெல்லாம் எங்கே போச்சு, யார் திருடிட்டு போனாங்க அப்படிங்கிற அடிப்படை கேள்வி வருது. இதுக்கு என்ன எப்படி யோசிக்க வேண்டியிருக்குன்னா, பொதுவாக தண்ணீர் ஓட்டத்தின் தன்மை, தண்ணீர் எப்படி சேகரிக்கப்படுகிறது, எங்கே சேகரித்து வைக்கிறாங்க, இதில் தான் அடிப்படை இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மிகப்பெரிய மழை பெய்யும் பொழுது ஆங்காங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆறுலையும் தண்ணி ஓடும். எல்லா ஆறுலையும் தண்ணி ஓடி நேரடியாக போய் கடலில் கலக்கும். இப்போ தமிழ்நாட்டில் மணற்கொள்ளை அப்படிங்கிறது ஏகபோகமாக எல்லா இடங்களையும் நடந்துட்டு தான் இருக்குது. அப்போ மணல் என்பது என்னன்னா, மேலே ஓடி வரும் தண்ணியை உறிஞ்சு நிலத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மாபெரும் பணியை செய்யக்கூடிய ஒரு பொருள் தான் மணல். அந்த மணலை அள்ளிட்டோம், நம்ம மொத்தமாக எல்லா ஆறுகள்லையும் அள்ளிட்டோம். ஒரு மீட்டருக்குள்ள எடுக்கணும், எந்த விதமான ஜேசிபி போன்ற இயந்திரங்களை எல்லாம் பயன்படுத்தி மணலை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பல விதிமுறைகள் இருக்குது, நீதிமன்ற உத்தரவுகள் இருக்குது. அதை எல்லாத்தையும் தூக்கி விசிறிட்டு நம்ம 10 மீட்டர் எடுத்திருக்கோம், 20 மீட்டர் எடுத்திருக்கோம். அப்போ தண்ணி எப்படி தங்கும்? விவசாயிகளுக்கு தமிழர் திருநாளாவே இதெல்லாம் தெரியலை, மறத்து போச்சு. ஒரு மாத காலம்தான் எங்களுக்கு ஆற்று நீர் கிடச்சிச்சு வயலுக்கு. நான் ஒரு 5 ஏக்கர் சாகுபடி பண்ணியிருக்கேன். ஒரு மாத காலம்தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே இதுமாரி மாடுகள் மேய்ஞ்சி இதுமாரி அழிஞ்சு போயிட்டுங்க. இங்கே பச்சை துண்டு போட்டவர்களோடு சில அரசியல் கட்சிகள் சேர்ந்து மட்டுமே இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்த வேளையில் கர்நாடகாவில் மாநிலத்தையே திரட்டி போராட்டங்களில் குதித்தார்கள். காவிரி பிரச்சனைதான் விவசாயிகளின் சாவுக்கு மூல காரணம். தமிழ்நாட்டிலே ஒரு 25 லட்சம் ஏக்கர் விவசாய நிலம் விவசாயம் சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது காவிரி தண்ணீரால். 70களிலே 1970களிலே 80களிலே உள்ள அந்த கணக்கெடுப்பின்படி 25 லட்சம் சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற நிலைமை அது 10 லட்சம் ஏக்கராக சுருங்கி போய் இன்னும் ஒரு போகம் சம்பா மட்டுமே விளைவிப்பதற்கு வெறும் 3 லட்சம் ஏக்கர் என்கிற நிலைமையிலே சுருங்கி போய் நிற்கிறது விவசாயத்தை பொறுத்த மட்டிலே. இந்த தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு நிலைமையை நாம் பேசுகிற பொழுது கர்நாடகாவை இந்த இடத்திலே ஒப்பிட்டு தான் ஆக வேண்டும். நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின்படி 11 லட்சம் ஏக்கருக்கு மேல் அப்போதைய பாசன பரப்பான 11 லட்சம் ஏக்கருக்கு மேல் கர்நாடகா தன்னுடைய பாசன பரப்பை அதிகரிக்கக்கூடாது என்கிறது நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு, இடைக்கால ஆணையிலே 11 லட்சம் ஏக்கருக்கு மேல் கர்நாடகா அதிகரிக்கக்கூடாது என்று சொன்னார்கள். இறுதி தீர்ப்பு வந்தபோது 18 லட்சம் ஏக்கராக இருந்தது. இன்றைக்கு சற்றேறக்குறைய 30 லட்சம் ஏக்கருக்கு கர்நாடகாவிலே சாகுபடி செய்கிறார்கள். பாசன பரப்பை அதிகரித்திருக்கிறார்கள். 11 லட்சம் எங்கே, 30 லட்சம் எங்கே? வரும்போதே மழையை கூட்டி வரும் காவேரி வராமல் போனதற்கு என்ன காரணம்?
தமிழக விவசாயிகளின் கண்ணீர் கதை எப்போது முடியும்? டெல்டா மாவட்டங்களில் மட்டும்தான் உயிரிழப்பா? நாங்களும் செத்துத்தான் பிழைக்கிறோம் என ஒவ்வொரு விவசாயியாக மரணித்து போகிறார்கள் தமிழகம் முழுவதும். என்னதான் நடக்கிறது? நாளையும் பார்க்கலாம்.